அது 2 நாளில் தெரிந்துவிடும். நாங்கள் சுமூகமான முறையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். கூட்டணியின் நலன்களையும் கருத்தில் கொண்டு நாங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. கட்சியின் நலன்கள் எவ்வளவு முக்கியமானதோ அதை போல நாங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியின் நலன்களும் முக்கியமானது. இன்றைய அரசியல் சூழல்களை கவனத்தில் கொண்டு நாங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலையில் இருப்போம். அந்த அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தையும் சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் புதிய கூட்டணி ஒன்று புதிய கூட்டணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய முயற்சியை வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தமிழ்நாட்டில் எத்தனை கூட்டணிகள் உருவானாலும் புதிய புதிய கூட்டணிகள் வந்தாலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியே இந்த நொடி வரையில் வலுவாக இருக்கிறது. தேர்தல் களத்தில் இந்த கூட்டணியே வலுவாக இருக்கும். வெற்றியும் பெறும். மக்கள் பேராதரவு வழங்குவார்கள். திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தையில கூடுதலான தொகுதிகள் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேமுதிக இன்னும் தொகுதிகள் ஒதுக்கப்படல. இழுபறி உண்மையாவே இருக்கா இல்ல பேச்சுவார்த்தைக்கு இன்னும் கையெழுத்து ஆகலைங்கிறது உண்மை. ஆனா இழுபறின்னு அதை சொல்ல முடியாது. ஒரு தாமதம் என்று சொல்லலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் கூட்டணியின் நலன்களுக்கு எதிராக ஒருபோதும் போகாது. கட்சி நலன் முக்கியமானது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அது வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். அதை யாரும் பிழையாக பார்க்க முடியாது. ஆனாலும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மிகப்பெரிய வலுவாக இருக்கும், வலிமையை தரும் என்பதை அதற்கு மாற்று கருத்து இல்லை. விரைவில் அவர்கள் சுமூகமான தீர்வை காண்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.